சில்லறை தட்டுப்பாட்டை மெல்ல சமாளித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு வர்தா புயல் மீண்டும் ஒரு தத்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் மூடி கிடக்கும் ஏடிஎம்களை எதிர்நோக்கும் சூழல் உருவாகியுள்ளது. வழக்கமாக குளிரூட்டிகளுடன் வரவேற்கும் ஏடிஎம் மையங்கள் தற்போது அவுட் ஆஃப் சர்வீஸ் என்ற பலகையுடனேயே வாடிக்கையாளர்களை வரவேற்கின்றன. வர்தா புயலால் மின்துண்டிப்பு ஏற்பட்டு சென்னை நகரமே இருள் சூழ்ந்திருக்கும் நிலையில் ஏடிஎம்களும் செயல்படாமல் உள்ளன. இப்போ நாங்கள் எல்லா ஏடிஎம்மும் சுற்றி பார்த்துருவோம். இன்னைக்கு காலிலேருந்து இந்த ஏடிஎம்க்கு வந்து காத்து கிடக்கிறோம். பல ஏடிஎம் வந்து ஒர்க்கே ஆகலை. ஒரு அத்தியாவசியக்கு 2000 ரூபாய் எடுக்கலனா கூட பல ஏடிஎம்கள் ஒர்க் ஆகலை. மின்னணு பண பரிமாற்றத்தை அரசு ஊக்குவிப்பதாக கூறினாலும் வர்தா புயலுக்கு பின்பு பெட்ரோல் பங்குகளில் டெபிட் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்த முடியாமல் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுக்கலான்னு வந்தோம். இங்கேயும் ஜென்ரேட்டர் வச்சு தான் பெட்ரோல் போடுறாங்க. கார்டு ஒன்றும் வாங்குற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ஸ்வைப்பிங் மிஷின் வேலை பார்க்கறதுக்கு கூட அங்கே சரியான ஒரு பொசிஷன் இல்லை. கேஷஸ் எங்கேயும் அவைலபிள் கிடையாது. எந்த ஏடிஎம்லையும் கேஷ் கிடையாது. காரில் டீசல் கிடையாது. வண்டியில் பெட்ரோல் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இன்னொரு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் அப்ரோச் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க கார்டெலாம் இங்கே அக்செப்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட பின்னாடியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் கார்ட் ஸ்வைப்பிங் முறையை மட்டுமே நம்பியிருக்கும் வாடிக்கையாளர்கள் நெட்வொர்க் இல்லாத இந்த நேரத்தில் வியாபாரிகள் எப்படி சமாளிக்கிறார்கள்? என்னோட கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் கடைக்கு திங்ஸ் வாங்க வர்றாங்க. பட் எல்லாமே மேக்ஸிமம் வந்து கார்ட் ஸ்வைப்பிங் மூலமாக தான் இப்போ பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. பட் கார்டு வந்து இப்போ பவர் பில்லுங்கிறதுனால கார்டு ஒர்க் ஆகலை. கார்டுகளுக்கும் அந்த ஸ்வைப்பிங் பண்ணாலும் சில ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறாங்க. இப்படியாக இருக்குது. ஏடிஎம் மோஸ்ட் ஆஃப் த ஏடிஎம் மூடி தான் இருக்குது. ஏற்கனவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்நேரத்தில் வர்தா புயலால் மக்களின் வாழ்க்கை அடியோடு முடங்கியுள்ளது. இதனால் சென்னைக்கு மட்டுமாவது ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டுமென வங்கி ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாளைக்கு நேரடியாக ரிசர்வ் பேங்க்கில் சென்னையுடைய ரீஜனல் டைரக்டரை பார்க்க போகிறோம். உடனடியாக எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி மக்களுக்கு தேவையோ அவசரத்திற்கு 40,000 50,000 ரூபாய்க்கும் பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுக்க போகிறோம். அவங்க ஒத்துக்கொண்டாலும் கூட பணமே இல்லையே பேங்க்கில். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. நாளைக்கு பேச போகிறோம். பேசிய பிறகு முடிவெடுக்கலான் இருக்கோம். ஒரு புறம் புயலின் தாக்கம், மறுபுறம் பணத்தட்டுப்பாடு. எப்போது திரும்பும் சென்னை மக்களின் இயல்பு நிலை என்பது கேள்விக்குறியே. வர்தா புயலால பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் மக்களுக்கு மின் துண்டிப்பால செயல்படாமல் இருக்கும் ஏடிஎம்களும் கூடுதல் சிரமத்தை சேர்த்திருக்கு. இதனால வங்கிகள்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்காக ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை சென்னை நகரத்துக்கு மட்டுமாவது தளர்த்தணும், நடமாடும் ஏடிஎம் மையங்களை கொண்டு வரணும் போன்றவைகள் தான் சென்னை மக்களின் பிரதான கோரிக்கைகளாக உள்ளன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் சிவரஞ்சனி.